செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாம யாரும் கெடும் வள்ளுவர் சொல்லுவாரு. அதாவது செய்யறத செய்யாட்டாலும் கெடுதிதான், செய்யக்கூடாத செஞ்சாலும் கெடுதிதான். அப்போ ஒரு வழக்கறிஞர் தினம்தோறும் செல்கின்ற ஒரு வழக்கு மன்றம் இருக்கிறது. அந்த வழக்கு மன்றம் வந்து அந்த காலத்தில் இந்த அபுகிரைப் சிறைச்சாலை அப்படின்னு வெளிநாடுகளில் படிக்கிற மாதிரி ஒரு கொடிய தன்மையில் அதனால ராஜீவ்காந்தி கொலை வழக்கு காலத்தில் ஒரு சிறைச்சாலையை கட்டுறாங்க. அந்த சிறைச்சாலை வந்து எந்த நேரம் மூடப்பட்டிருக்கு. 1980களிலிருந்தே சிறைச்சாலையுடைய தன்மைகள் மாறிடுச்சு. ஒரு சிறைவாசிகள் வெளியே வரணும், சூரிய வெளிச்சத்திற்கு வரணும், காற்றோட்டமாக இருக்கணும், விசாலமான இடங்கள் இருக்கணும், நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு இடம் வேணும், அப்படிலாம் இருந்த நிலை மாதிரி இந்த அளவுக்கு ஒரு இடத்த அடைச்சி வச்சு அதுக்கு மேலே வந்து கம்பிகள் இருக்கு. அந்த கம்பி மேலே அந்த காவலர்கள் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க உத்து பார்த்துட்டு. அப்படிப்பட்ட ஒரு கொடிய நிலையில அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் வைக்கப்பட்டிருந்தாங்க. அதை ஒட்டி உருவாக்கப்பட்ட அந்த வளாகம் பின்னர் வந்து இன்னும் கூட வந்து அது ஒரு ராணுவ முகாம் தன்மையில தான் இருக்கு. நம்ம போறோம், துணை ராணுவ படையினர் தான் வந்து அந்த வளாகத்தையே தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு வருகின்ற வந்து வழக்காளிகளா இருந்தாலும் வழக்குரைஞர்களா இருந்தாலும் அவருடைய உறவினர்களா இருந்தாலும் ஒரு அச்சத்தோடையே அந்த வளாகத்துக்குள்ள உள்ள போயிட்டு திரும்ப வேண்டிய ஒரு நிலை. அது வந்து உளவியல் ரீதியாக ஒரு அச்சப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு. இந்த பழைய இந்த ரஷ்ய இலக்கியங்கள்லாம் நம்ம சில வழக்குகள், சில சிறைச்சாலைகள் இதெல்லாம் படிப்போம். அந்த மாதிரி ஒரு மனநிலை இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கு. அப்ப இந்த நிலையில ஒரு வழக்குரைஞர் சங்கம் என்பது முதன்மையானது. அங்கு வழக்குரைஞர் சங்கம் இருக்குது, அந்த சங்கத்துக்கு ஒரு அலுவலகம் இருக்கணும், அந்த அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், அங்க வந்து நூலகம் இருக்கணும். வழக்குரைஞருடைய அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மன்றத்தில் பணி செய்யக்கூடிய வழக்குரைஞர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத வழக்கு மன்றத்திலேயோ அல்லது வேற மன்றங்களையோ நம்ம எடுத்து இயம்பக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரும் குறையா இருந்துச்சு. அந்த குறையை வந்து தோழர் விஜயகுமார் அவர்கள் முன்முயற்சியிலையும் குறிப்பாக தோழர் சர்புதீன் அங்க தொடர்ச்சியா அவர் வந்து பணி செய்து கொண்டே இருக்கிறார், அங்கேயே இருக்கிறார். இப்ப இவரு நம்ம புகழேந்தி தோழர் சொன்ன மாதிரி இப்ப அந்த வழக்கு மன்றத்தினுடைய நிரந்தரமான ஒரு வழக்கறிஞரா வந்து தோழர் சர்புதீன் தான் இருக்காரு. அவருடைய முன்முயற்சி வந்து இதுல பாராட்டத்தக்கது. அப்ப இன்னைக்கு அப்படி நம்ம உருவாக்கிட்டோம். அப்ப குறிப்பா வந்து இன்னும் வந்து மாற்றங்கள், ஒரு அறை தேவை, ஒரு அலுவலக அறை தேவை. வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், தங்களுடைய வந்து அங்கிகளை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், படிக்கிறதுக்கு நூல்கள் வேணும், எழுதுறதுக்கு வந்து ஒரு மேசை வேணும். இது போன்ற குறைகள் இருக்கும் பொழுது அந்த குறையை தீர்க்கின்ற ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து வழக்குக்கு வர்ற வழக்காளிகள் வந்து கழிப்பறையை பயன்படுத்த கூட தடை விதிக்கப்பட்டார்கள். பொடாச்சட்ட வழக்கு குறித்து நம்ம தோழர்களுக்கு தெரியல. பொடாச்ச 2002 இருந்து ஒரு வழக்கு நடந்திருக்கு. அப்படியே கசக்கி பிழிஞ்சு அப்படியே வந்து ரொம்ப இளைஞர்கள் அந்த சிறைச்சாலைக்கு அந்த வழக்கை எதிர்கொண்டவங்க இன்னைக்கு வந்து முதுமை தோற்றத்தில் அப்படியே இன்னும் நடந்துட்டு இருக்காங்க. பெங்களூர்ல இருந்து வர்றாங்க, ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து வர்றாங்க, தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்குகள்ல இருந்துலாம் வந்து அந்த பூந்தமல்லி தனி நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. அவங்க இந்த சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் இறங்கி அங்க போவாங்க, முகம் கழுவாம போயிருப்பாங்க, தண்ணி குடிக்காம போயிருப்பாங்க, சிறுநீர் கழிக்காம போயிருப்பாங்க. அந்த சிறுநீர் கழிக்கிறது கூட அந்த கழிப்பறை பயன்படுத்துறதுக்கு வழக்காளிகள் தடுக்கப்பட்டாங்க. அதுவே பெரிய மனித உரிமை மீறல் தான். அப்ப குடிநீர் வசதியிலிருந்து கழிப்பறை வசதியிலிருந்து அவங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு. நம்மளும் ஒரு அச்சத்தோடய உள்ள நுழையிற மாதிரி இருக்கு. யாரு எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க? அவ சார் வழக்கறிஞர் சார், சரி போங்க. அப்ப இன்னும் கூட அந்த நிலையில தான் இருக்காங்க. வந்து பெரிய அப்படி ஒண்ணு வந்து உயர் நீதிமன்றத்தை விட வந்து பெரிய பாதுகாப்பு அம்சங்கள் அங்க ஒடுங்க. இன்னைக்கு வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு கடை பாதுகாப்புல இருக்கு. அப்ப தோழர் நடராஜன் வந்து ஒரு குறிப்பான ஒரு அம்சத்தை இந்த சங்கம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இங்க வந்து வழக்குரைஞர்கள் இந்த பகுதியில இருந்து தான் நம்ம அங்க தொடர்ச்சியா பயணம் செஞ்சு போறோம். வழக்காளிகளும் தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில், மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து வர்றாங்க. குறைந்தபட்சம் எழும்பூர் நிலையத்தில் இறங்குவாங்க, சென்ட்ரல் நிலையத்தில் இறங்குவாங்க, இப்படித்தான். அப்ப அரசு வழக்கறிஞர்களும் இங்கிருந்து தான் செல்கிறார்கள். ஆனா ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு காட்டுக்குள்ள அந்த வழக்கு மன்றத்தை வச்சிருக்காங்க. இதனாலேயே வழக்குகள் நீண்ட நெடிய தாமதம் ஆகிறது. வழக்குகளை எதிர்கொள்கின்ற வழக்கறிஞர்கள் சிரமப்படுகிறாங்க. இந்த வளாகத்துக்குள்ள, இந்த பாதுகாப்புள்ள வளாகத்துல நீ கூடுதல் பாதுகாப்பு கூட உருவாக்கி வச்சுக்கலாம். அப்ப தடா வழக்கு நீதிமன்றம் இங்கதான் இருக்கு, புடல வழக்கு நீதிமன்றம் அங்க இருக்கு. அப்ப பாதுகாப்பு பிரச்சனைங்கிறதெல்லாம் காரணம் சொல்லி இது ஒரு வகையான வந்து இதுவே வந்து ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு சதி. இது வந்து புலனாய்வு அமைப்புகளுக்கு, அரசு தரப்பினருக்கு ஒரு வாய்ப்பு வசதி. அவனுக்கு என்ன, அவனுக்கு மயிலுந்து வந்துடும், அவனுக்கு வாய்ப்பு வசதி வந்துடும், அவனுடைய கோட்டை, அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய துணை ராணுவ படை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம உள்ள போறோம், போயிட்டு வழக்கு நடத்திட்டு வரோம். அப்ப இந்த நிலையை மாற்றுவதற்கு, வழக்கு மன்றத்தின் இடத்தை மாற்றுவதற்கு கூட இந்த நகரத்துக்குள்ள அந்த வழக்கு மன்றத்தை கொண்டு வருவதற்கான முன்முயற்சிகளையும் நமது சங்கம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய முதன்மையான கோரிக்கையை. நம்ம அதைத்தான் வைக்கணும். அப்படி வைக்காவிட்டால் வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய வழக்கு, இனி வரப்போற காலங்கள் ரொம்ப கொடூரமா தான் இருக்கு. குறிப்பாக வந்து எண்ணெய வழக்குகள் வந்து தொடர்ச்சியா தொடுக்கப்படுது.
அப்ப அங்க இருக்கிற வழக்குகள் வந்து இங்க சாதாரண அடிதடி வெட்டுக்குத்து வழக்குகள் கிடையாது. அப்ப தேசிய புலனாய்வு முகமை எண்ணெயை தொடுக்கின்ற வழக்குகள், கீழ்பிரிவு உளவுத்துறை தொடுக்கின்ற வழக்குகள், சிறப்பு புலனாய்வு பிரிவுகள் தொடுக்கின்ற வழக்குகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த வழக்குகள் அனைத்துமே வந்து வெடிகுண்டு தொடர்பான வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு அங்கதான் போய் நிறுத்துறாங்க. அப்ப அங்க நிறுத்தும் போது அந்த சட்டம் குறித்த போதிய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். மூத்த வழக்கறிஞர்கள் வந்து அது குறித்து கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இது போன்ற ஒரு பெரிய இடத்துல இப்படி அருகாமையில் இருந்துச்சுன்னா நமக்கு வசதியா இருக்கு. அதனால அந்த வழக்கு மன்றத்தின் இடமாற்றம் என்பது நமது முதன்மை கோரிக்கையாக இந்த சங்கம் பிற்காலங்கள் எடுக்கணும். தற்காலிகமாக வந்து இந்த மின்விசிறி வசதி, அந்த இட வசதி குறித்துலாம் தோழர் சொன்னாரு. அதை இன்னும் வந்து நம்ம வந்து தற்காலிக சூழல்ல கூட அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக ஒரு இணைய வசதி இருக்கணும். ஒரு தொலை தூரத்தில் ஒரு வழக்கு மன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும். அப்போ அந்த இப்போ இணைய வழி வந்துருச்சு, அந்த இடத்துல ஒரு மடிக்கணினியை வச்சு இணைய வழியில் அந்த வழக்கை எதிர்கொள்ள முடியும். அப்போ நம்மளுடைய சங்கத்துக்குள்ள ஒரு இணைய வசதி, அது மாதம் 500 ரூபா 1000 ரூபா கட்டினாலே அந்த இணைய வசதி வந்துடும். கொஞ்சம் நூல்களை வாங்கி வைப்பது, மற்ற வசதிகளை செய்யணும். அப்போ இந்த முன்முயற்சி என்பது வந்து ஒரு காலத்தின் அருமை கருதி வந்து சிறப்பாக எடுக்கப்பட்ட முயற்சி. அந்த தனி நீதிமன்ற வழக்குகளும், தனி நீதிமன்றத்தில் இனிமேல் சந்திக்க போகின்ற சிக்கல்களும், வழக்குரைஞர்கள் எதிர்கொள்ள போகின்ற பிரச்சனைகளும் பெரிதாகத்தான் இருக்கும். அந்த பெரிதாக உருவாகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற விதத்துல சங்கம் வந்து மென்மேலும் வந்து இன்னும் திறம்பட செயல்பட வேண்டும், புதிய திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.